நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், வணக்கம் பெரியப்பா. வணக்கம்மா. பெரிய சம்பந்தி, அந்த தண்ணி கொடுக்காதீங்க. நான் ராத்திரி இந்த தண்ணி ஊத்தி வச்சிட்டேன். என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அர்ச்சனா தான் சொன்னா. அப்புறம் இது நெல்லிக்காய் சாறு, இதையும் காலையில குடிப்பீங்கல்ல? ஆமாடி ராதிகா, உங்களுக்கு ஏமா இவ்வளவு சிரமம்? எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுல சிரமம் என்ன இருக்கு சொல்லுங்க? பெரியவங்கள மரியாதையா பாத்துக்கிறது தானே நம்ம பண்பாடு. இல்ல சம்பந்தி அம்மா, மரியாதை கொடுக்கறதுங்கிறது வேற. இது உங்களோட அன்பு. உங்களால மட்டும்தான் இப்படி எல்லாம் செய்ய முடியும். கார்த்திக், எந்திரிச்சுக்கோங்க, காலையில ஆயிடுச்சு. ராத்திரி நிம்மதியா தூங்குனியா? நல்லா தூங்குன. நீங்க தான் பிரமாதமா பாடி என்ன தூங்க வச்சீங்களே. நீங்களே பாடி நீங்களே தூங்கிட்டீங்க. சரி வாங்க, சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நீங்க வெளியே போகணும்ல. அர்ச்சனா, மணி 8 ஆயிடுச்சா? இவ்வளவு நேரமா தூங்கி இருக்க. நீ என்ன எழுப்பிருக்கலாம்ல. நான் வேணும் தான் எழுப்பல கார்த்திக். நீங்க நேத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, அதனாலதான். இன்னைக்கு கூட உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே கிடைக்காது. வீடு பாக்குறதுக்கு போனோம்ல, அதான் நீங்க கொஞ்ச நேரம் தூங்கட்டும்னு விட்டுட்டேன். சரி வாங்க, இப்ப சீக்கிரமா ரெடி ஆகுங்க. டிஃபன் ரெடியா இருக்கு. அர்ச்சனா, சொல்லுங்க. யார்கிட்டயும் நீ நான் பாடின தாலாட்ட பத்தி சொல்லிடாத. நான் இங்க தூங்குறேன். ஆனா அங்க என்னோட ஃப்ரெண்ட் எங்களுக்காக வீடு பார்த்துட்டு இருக்கா. தேங்க்யூ மோகன். கண்ணா சூர்யா, போன்ல யாரா இருந்தாலும் 10 மணிக்கு மேல ஆபீஸுக்கு போன் பண்ணி பேச சொல்லு. சரி. ராஜசேகர் அண்ணா, 10 மணிக்கெல்லாம் நாமளும் ஆபீஸ்க்கு போனோம்ல? ஆமாங்க அண்ணா. ஏற்பட்ட நஷ்டத்தை
சரி செய்யணும்னா 2 மடங்கு நேரம் 2 மடங்கு வேலையை செய்ய வேண்டியிருக்கும்ல. அப்போதான் சமாளிக்க முடியும். ஆமா. எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும். அப்புறம் சம்பந்தி வெளியில வண்டி ரெடியா இருக்கு. நீங்க எப்ப வேணாலும் பயன்படுத்திக்கலாம். என்ன விஸ்வநாதன், அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல. ஆம். நாங்க கார்த்திக் கூடவே கிளம்பி போறோம். மாமா வணக்கம். வணக்கம்ப்பா. குட் மார்னிங்ண்ணா. குட் மார்னிங் கார்த்திக். நல்லா தூங்குனீங்களா? ஆமா, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். ம். சாரி பெரியப்பா, நான் எந்திரிக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்பதான் மோகன் கிட்ட பேசினேன். அவன் நமக்கு சில வீடெல்லாம் பார்த்துருக்கான். நாமளும் போய் அந்த வீடெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டா அப்புறம் ஃபைனல் பண்ணிடலாம். தாராளமா கார்த்திக் பார்த்துடலாமே. முதல்ல நீயே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வா. இன்னொரு விஷயம், சாயங்காலத்துக்குள்ள இந்த வேலையை நீ முடிச்சிடணும். நிச்சயமாப்பா. ராஜசேகர் அண்ணா, நேரமாச்சு, நாமளும் கிளம்பலாமா? சரி. வந்தனா நீ எத்தனை உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டுட்டுமா? இதுல எப்படி வெங்காயம் வந்துச்சு? அடக்கடவுளே, தவறுதலா ஒண்ணு விட்டு போச்சுமா. நான் முதல்ல உன்கிட்ட சொன்னேன்ல, பூண்டு வெங்காயத்தெல்லாம் எடுத்து வெளியில இருக்கிற கூடையில போட்டு வைன்னு. அர்ச்சனா மாமியார் வீட்ல இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சீக்கிரம் அதை கொண்டு போய் வச்சிடு தானோ. சரிங்கம்மா. சுகன்யா, வாங்க. ஏதாவது வேணுமா? இல்ல ராதிகா, ஒண்ணு வேண்டாம். கொடுங்க, நான் செய்யறேன். பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நீங்க யாரும் எங்களை ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேங்கிறீங்களே. அது அப்படிலாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. இங்க வேலையே கிடையாது. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஏன் உங்களுக்கு விசித்திரமா இருக்கணும்? இது உங்களோட வீடு தானே. நீங்க அமைதியா அது இல்ல ராதிகா, ஒரு பக்கம் என்னடானா இத உங்க வீடுன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் எங்களை விருந்தாளியாவே தான் பாக்குறீங்க. நிஜமாதான் சொல்றோம். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்குனப்போ நீங்களும் எங்க வீட்டுல ஒருத்தின்னு நாங்க எல்லா வேலையும் உங்கள்கிட்ட கொடுத்தோம்ல. அதனால இது எங்க வீடா இருந்தா நீங்க எங்களையும் வேலை செய்ய விடணும். இல்ல, அப்படி இல்லைங்க. இனிமே எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. இங்க நாங்களும் வேலை செய்வோம். இல்ல நான் கீரையை ரொம்ப நல்லா சமைப்பேன். வேணும்னா நீங்க சாந்தியை கேட்டு பாருங்க. எனக்கு தெரியும். இருந்தாலும் ராதிகா, உங்க வீட்ல எது எது எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கட்டும். எங்களுக்காக உங்க வீட்டு பழக்க வழக்கத்தை எல்லாம் தயவு செஞ்சு மாத்திக்க வேண்டாமே. அட, நீங்க எல்லாரும் இங்க இருக்கீங்களா? நான் எல்லாரையும் வெளியே தேடிக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா, எங்க குடும்பத்தோட பழக்க வழக்கத்தை யாரு கத்துக்கணுமோ அவ சரியாவே கத்து வச்சிட்டு இருக்கா. அப்புறம் என்ன கவலை எங்களுக்கு? அர்ச்சனா, நீ கிச்சன் விட்டு கொஞ்சம் வெளியில போயிரு, நான் தாளிக்கணும். சரி. அம்மா, இப்ப நான் வரட்டுமா? இல்ல இப்ப வர வேண்டாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மோகன் இப்போ 3 வீடு பார்த்துருக்கானா? அதுல ஒரு வீடு ஃபைனல் பண்ணணும். கார்த்திக், நானும் உங்க கூட வீடு பார்க்க வரட்டுமா? இல்ல அர்ச்சனா, இந்த நேரத்துல நீ ஊர் சுத்த வேண்டாம். டயர்ட் ஆயிடுவல்ல. ஆனா கார்த்திக், இதெல்லாம் லேடிஸோட வேலை தானே. ஏன்னா அவங்க தானே வீட்ல இருக்க போறாங்க. எவ்வளவு பெரிய ரூம் வேணும், கிச்சன் எப்படி இருக்கணும், ஸ்டோர் ரூம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி புரியும் கார்த்திக்? இதெல்லாம் லேடிஸ் தான் பார்க்கணும். சரி, நான் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க அம்மாவை கூட்டிட்டு போங்க, அவங்க வந்து பாப்பாங்க. இல்ல அர்ச்சனா, அம்மா பெரியம்மா இவங்க யாரையுமே நான் கூட கூட்டிட்டு போக முடியாது. ஏன்? பல வருஷமா இவங்க அந்த வீட்டுல இருந்திருக்காங்க. இப்போ அவங்க வேற வீட்டை பார்த்தா நிச்சயமா அதை பழைய வீட்டுக்கு அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. உனக்கே நல்லா தெரியும்ல அர்ச்சனா, நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது
அதே மாதிரி வீடு நிச்சயமா கிடைக்காது. என்னால அவங்க வருத்தப்படுறத பார்க்க முடியாது. ஏற்கனவே நான் ரொம்ப தலை குனிஞ்சு போய் நிக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாரும் எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு நான் தான் காரணம். அர்ச்சனா யாரும் எதுவும் சொல்லனாலும் உண்மை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இதை என் மனசுல இருந்து தூக்கி எறிய முடியாது. ஆனா எல்லாருக்கும் மறுபடியும் நான் பழைய சந்தோஷத்தை திருப்பி கொடுக்கணும். நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா. என்ன பாலா தம்பி, காய்கறி வெட்டுறீங்களா? ஆமா. கொடுங்க, நானும் வேலை செய்யறேன். ஐயோ மாணிக்கண்ணா, அதெல்லாம் வேணாம், நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். என்ன பாலா தம்பி, என்னையும் கொஞ்சம் வேலை செய்ய விடலாம்ல? கைகால் வேலை செய்யாம ஒரு வாய் சாப்பாடு கூட இறங்காது. சரி, நீங்க பெரியவங்க, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. கடவுளே, நீதான் எனக்கு கருணை காட்டணும். எனக்கு எப்படியாவது இந்த வீட்லயே வேலை கிடைச்சிடணும். அந்த வீட்டை விட எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு. கிரிஜா, இங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க? இவ்வளவு மெதுவா சுத்தம் பண்ணிட்டு இருந்தனா மீதி வேலையெல்லாம் எப்ப செய்வ? பாக்குறதுக்கும் நல்லா இருக்காது. எந்த வேலை எடுத்தாலும் சீக்கிரமா பண்ண பழகு. கார்த்திக்க பாத்தியா எங்கேயாவது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் பார்த்தேன். அண்ணி கூட பேசிட்டு இருந்தாரு. 2 பேரும் வீடு பார்க்க போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சரி கிரிஜா, நீ கிச்சனுக்கு போ. அங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரிங்கம்மா. அக்கா, அது கார்த்திக் வீடு பார்க்க போறான்னா அவன் சரியா பாப்பானாக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வராண்டா இருக்கணும், ஒரு ஹால் இருக்கணும், கிச்சன் நல்லா பெருசா இருக்கணும். இதெல்லாம் பொம்பளைங்களுக்கு தானே தெரியும். ஆமா, அது உண்மைதான். அப்படின்னா நம்ம 2 பேரும் கார்த்திக் கூட போலாமா? அதெல்லாம் வேண்டாம் சாந்தி. எல்லாரும் கிளம்பி போயிட்டா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஒரு வேலை பண்ணலாம். நீ அர்ச்சனா கார்த்திக் கிளம்பி போங்க, நான் இங்கேயே இருக்கேன். ராதிகா, நாங்க கிளம்புறோம். இதோ வந்துட்டேன். பெரியம்மா, சில சம்பிரதாயங்கள்லாம் விட்டு போச்சுமா. 4 கிழமைனாதான் ஞாபகம் வருது. நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஒவ்வொரு சம்பிரதாயத்தையும் நல்லா யோசிச்சுதான் செஞ்சிருக்காங்க. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்பும் போதும் இப்படி திலகம் வச்சு அனுப்புறத ரொம்ப நல்லது. ஆமா அம்மா, நாங்க கிளம்புறோம். சரிப்பா, அப்ப நாமளும் கிளம்பலாமா? சரிங்க அண்ணா. கார்த்திக், வீட்டை பார்த்த உடனே எங்களுக்கு சொல்லுப்பா. சரிப்பா, வாங்க. வா போலாம். ராகுல் கத்து கொடுத்திருக்கான். யாராவது வீட்டுக்கு வந்தா வணக்கம்னு சொல்றா. நல்ல விஷயம்தான். இப்பவே நம்ம பண்பாட கத்துக்கிறா போல இருக்கு. போலாமா? சரிங்க அண்ணா. அர்ச்சனா வா, நாமளும் சீக்கிரம் கிளம்பலாம். கார்த்திக், இந்த மாதிரி நேரத்துல அர்ச்சனாவை எதுக்காக கூட்டிட்டு போற? நான் வரேன் உன் கூட. இல்லம்மா, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? அர்ச்சனா தான் என் கூட வரல. அது இல்ல கார்த்திக், அவ இப்படி இருக்கும்போது. அம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எப்படி இருந்தாலும் கார்ல தானே போறோம். வண்டியில தாம்மா போறோம். ஆனா அங்க இங்கன்னு மேடு பள்ளம் இருக்கும்ல, ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீடு பார்க்கணும், அங்க நிறைய படிக்கட்டெல்லாம் இருக்கும்ல, அப்படி இப்படின்னு அலைஞ்சு பார்க்கணும். அம்மாடி அர்ச்சனா,
நேத்தில இருந்து உனக்கு ஓய்வு எடுக்க டைமே கிடைக்கல. நீ இன்னைக்கு நிம்மதியா ஓய்வு எடுத்துக்க. ஆமா அர்ச்சனா, அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். நீ வந்தா ரொம்ப டயர்ட் ஆயிடுவ. ஆனா கார்த்திக், நீங்க இப்படி தனியா? அவன் எங்க தனியா போறான்? நான் அவன் கூட போறேன். இல்லம்மா, நீங்க வர வேண்டாம், நான் தனியாவே போய்க்கிறேன். உனக்கு சில விஷயம்லாம் புரியாது கார்த்திக். வீடு நல்லா பெருசா இருக்கணும், காத்தோட்டமா இருக்கணும், கிச்சன் நல்லா பெருசா இருக்கணும். அவசரத்துல ஏதாவது சின்ன வீடா பாத்துட்டேன்னா வீடு நல்லா இல்லாம போயிட்டா? நாம என்ன சொந்தமா வீடா வாங்க போறோம்? அம்மா, சரி வாங்க. வேண்டாம் கார்த்திக், நீயே போய் பார்த்துட்டு வந்துரு. உனக்கு எந்த வீடு பிடிக்குதோ அந்த வீட்லயே நம்ம குடி போகலாம். சாரிம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். எனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் நாள் பூரா ஆபீஸ்லயே இருக்கிறவங்க, நீங்க தானே வீட்டுல இருக்கிறவங்க. ப்ளீஸ்மா வாங்க. கடவுளே, எப்படி இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ஒரு நல்ல வீடா கிடைச்சா போதும். கண்டிப்பா கிடைக்கும் பெரியம்மா, அதுவும் நல்ல வீடாவே கிடைக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெரிய சம்பந்தி அம்மா வெளியே போகாம இங்கே இருந்ததா ரொம்ப நல்லதா போச்சு. நேத்துல இருந்து அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அம்மா, அது ஜோஷியர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. அனன்யாவோட பிறந்த நாளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. தேவையானதெல்லாம் எழுதிக்கிட்டேன். ஆனா நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நேரத்துல அனன்யாவோட பிறந்த நாள் கொண்டாடுறது சரியா இருக்குமா? சரியா இருக்காதுன்னு தான் தோணுதுக்கா. ஆனா நாம என்ன பண்ண முடியும்? சுகன்யா, சூர்யாவோட அப்பாவுக்கு எவ்வளவு ஃபோன் வருது தெரியுமா? எல்லாரும் சம்மந்தியோட வியாபாரத்தை பத்தி பேசுறாங்களா? அவங்க எல்லாரும் தானே அனன்யாவோட பிறந்தநாளுக்கு வீட்டுக்கு வருவாங்க. யாராவது ஏதாவது பேசுறத இவங்க கேட்டுட்டாங்கன்னா? அதுவும் சரிதாம்மா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். வந்தனா, என்னம்மா? சொல்லுங்கம்மா. அது வந்துமா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும். அது வந்து என்ன நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. நான் சொல்றதையும் நீ தப்பா எடுத்துக்க கூடாது. மா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எனக்கு இதுல சம்மதம் தான். வந்தனா, என்ன மன்னிச்சிடுமா. நானும் அனன்யாவோட பிறந்தநாள ரொம்ப கிராண்டா கொண்டாடணும்னு தான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அம்மா, எனக்கு தெரியும்மா, இந்த விஷயம் என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தெரியும். அதாவது அர்ச்சனாவும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது நாம எப்படி சந்தோஷமா கொண்டாட முடியும்? நான் எதுக்கும் உன்னோட மாமனார் கிட்ட ஒரு தடவை பேசுறேன். அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா. நீங்க என்ன பத்தி கவலையே பட வேண்டாம். மாமா என்ன முடிவு எடுத்தாலும் சரி, எனக்கு அதுக்கு சந்தோஷம்தான். ஓகே தானம்மா, இந்த வீட்டை ஃபைனல் பண்ணலாமா? கார்த்திக், நம்ம வேற ஏதாவது வீடு பார்க்கலாமே கார்த்திக்? இல்லம்மா, மோகன் தான் சொன்னான்ல, பல விஷயங்களை யோசிச்சு அவன் இந்த 3 வீட்டை தான் ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்கான். அப்புறம் அந்த 3 வீட்டுல இந்த ஒரு வீடு தான் நல்லா இருக்கு. என்னாச்சுமா, இந்த வீட்டுல ஏதாவது குறை இருக்கா? இல்ல கார்த்திக், ஹால் வேணா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கிச்சன் அந்த பக்கம் பின்னாடி பத்தாத்துக்கு வெளிச்சமே கிடையாது கார்த்திக். பகலே லைட் போட வேண்டியிருக்குமே. அப்படி பார்த்தா ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒரு குறை இருக்குமா? போன வீடு பார்த்தப்போ நீங்க வீடு ஃபுல்லா காத்து நல்லா வருது, ஆனா ஏரியா சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. அது இல்ல கார்த்திக், ஆனா இங்க வந்து என்ன சார், இந்த வீடு பிடிச்சிருக்கா? அம்மா, இன்னும் பாக்கிறதுக்கு வேற ஏதாவது வீடு இருக்காங்க? இல்லங்க, இப்போதைக்கு இவ்வளவுதான் இருக்கு.